உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். கிருஷ்ணவேணிமா, டாக்டர் சொன்னதை கவனிச்சிங்களா? நீங்க தைரியமா இருந்தா மட்டும்தான் மல்லிகாவை இதுல இருந்து வெளியில கொண்டு வர முடியும். முடியலையே வளர், முடியலையே. பாவம் மல்லிகா தான் கர்ப்பமா இருக்கோன்னு அவ்வளவு சந்தோஷமா இருந்தா. அந்த சந்தோஷம் அந்த கடவுளுக்கு பொறுக்கல போல இருக்கு. அழிச்சிட்டாரேமா, அழிச்சிட்டாரே. என்னம்மா வேணி, ஏமா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? கொஞ்சமாவது சமாதானமாகுமா? மல்லிகா கண்ணு முடிச்சிட்ட போறாமா? நீதானமா அவளை பக்கத்துல இருந்து பாத்துக்கணும். நீ அழுது உன் உடம்புக்கு ஏதாவது வந்துட்டா அப்புறம் மல்லிகாவை யாருமா பாத்துக்கிறது? இங்க பாரு, நீ நல்லா இருந்தாதா மல்லிகாவுக்கு அடுத்து உண்டாக போற குழந்தைய பாத்துக்க முடியும். எல்லாம் நல்லபடியா நடக்கும். நீ எதுக்கும் கவலைப்படாத. போனேங்க. இது யாரோட வேலைன்னு தெரியலையே. ஐயோ, என் மானமே போச்சு. ஐயோ, எங்களுக்கு மட்டும் ஏன் இப்படி மாத்தி மாத்தி பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு? இது சோசியல் மீடியா முழுக்க வைரல் ஆயிடுச்சுன்னா என்னோட மானம் போறது மட்டும் இல்லாம இந்த குடும்பத்தோட பேரு கௌரவம் எல்லாம் செதஞ்சு போயிருமே. இதுக்கு மேல நான் உயிரோட இருக்கிறதுல அர்த்தமே இல்லை. இந்நேரம் தர்ஷினியோட கதை முடிஞ்சிருக்கும்ல. தன்னோட மானம் பறி போயிடுச்சுங்கிற விரக்தியில தர்ஷினி தற்கொலை பண்ணிக்க தயாராகியிருப்பா. அவளோட கதை முடிஞ்சிருச்சான்னு போய் பார்த்துட்டு உறுதி செஞ்சுட்டு வா. எனக்கு நடந்த இந்த நிலைமை இனி எந்த பொண்ணுக்குமே நடக்க கூடாது. என்னோட குடும்பம் வெளியில தலை காட்ட முடியாதபடி பண்ணிட்டாங்களே. இனி இந்த உலகத்துல நான் வாழ தகுதியே இல்லை. கண்டிப்பா அந்த தர்ஷினி செத்து போயிட்டாங்கிற நியூஸோட தான் அந்த கண்ணு வரும். லாமியா, அந்த தர்ஷினி கதை முடிஞ்சிருச்சு. ஐயோ, அவ துடிதுடிச்சிட்டு இருக்கா. அத நான் என் கண்ணால பார்த்தேன். நான் நினைச்சது நடந்துருச்சு. நீ திரும்பவும் என் கண்ணுக்குள்ள வந்துரு. இந்த குடும்பத்துல ஒவ்வொருத்தரோட உயிரும் போக போக அந்த பொம்மியோட ஆத்மா பலவீனமாயிடும். அந்த தர்ஷினியோட பிணத்தை பார்த்து
பொம்மியோட ஆத்மா கதறி அழுவ போகுது. இங்க நடக்கிறது எதுவும் தெரியாம இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த ராணியே சாக போறான். ஐயோ, அது இருக்கட்டும். நீ இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரையும் சாகடிக்கிற, அதெல்லாம் சரி. ஆனா அந்த ராணி தான் எங்கேயோ போயிட்டாளே, அவளை எப்படி சாகடிப்ப? அதுவா, நான் அப்பவே சொல்லல, லாவண்யான்னா சும்மாவா? லாமியா, லாமியா சூப்பர். லாமியா அடிக்கிற ஒவ்வொரு அடியும் இனிமே மரண அடியாதான் இருக்கும். சரியா சொன்னீங்க அத்தை. அந்த அல்லலீம் அவர் அளவுக்கு அதிக சக்தி இருக்கிற லாமியாவை நமக்கு காட்டிட்டு போனது நம்ம செஞ்ச புண்ணியம் தான் சொல்லணும். பின்ன என்னம்மா, இப்படி எல்லாம் மாஸ்டர் பிளான் போட்டு சொல்றதெல்லாம் யாருக்கு வரும் சொல்லுங்க? லாமியாமான்னா லாமியாமா தான். மத்த மந்திரவாதிங்கன்னா இருக்கிற இடத்துல இருந்து நடக்கிறத பார்க்க மாய மந்திரம் போட்டு தண்ணியிலயோ இல்ல நெருப்புலயோ பாப்பாங்க. ஆனா லாமியா மட்டும்தான் கண்ணை புடுங்கி போட்டு வேவு பார்த்துட்டு வர அனுப்புறாங்க. அக்கா, லாமியா எவ்வளவு சூப்பர் தெரியுமா? அக்கா, உங்களுக்கு ஒரு ஓ போடலாம்க்கா. நான் அத பத்தி கேட்கணும்னு நினைச்சேன். நீ இங்க இருந்துகிட்டே உன் மொழி மட்டும் புடுங்கி தூக்கி எறிஞ்சிடுற. அதுவும் அந்த ரூமுக்கெல்லாம் போய் யார் யாரு என்னென்ன பண்றாங்க அப்படிங்கறத பாத்துட்டு வந்து உன்கிட்ட சொல்லுது. இப்ப தர்ஷினி சாகிறதையும் அதுதான் உன்கிட்ட வந்து சொல்லுச்சு. இப்போ அவ தூக்குல தொங்கி துடி துடிச்சு சாகிறத நாங்களும் எங்க கண் குளிர பாக்க வேண்டாமா? அத பார்த்தா நாங்களும் சந்தோஷப்படுவோம்ல. நாங்க போய் ஒரே ஒரு வாட்டி பாத்துட்டு வரட்டுமா? போங்க, போய் கண்ணார பாத்துட்டு வாங்க. வாங்கக்கா, வாங்க. என்னடா இப்ப வரைக்கும் எல்லாம் சரியா போயிட்டு இருக்கேன்னு நினைச்சேன். இப்ப ஏதோ ஒண்ணு புதுசா நடக்க போகுது போல இருக்கே. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.